தென்றலே மெல்ல சீரியலோட இந்த வாரத்திற்கான ப்ரமோ. இப்ப சண்முகமும் ரிஷியும் சேர்ந்துக்கிட்டு சில ஆட்கள் எல்லாம் செட் பண்ணி இளமதியோட கடையில போயிட்டு உங்ககிட்ட இருந்து வாங்கின துணியெல்லாம் ரொம்ப வீணா போச்சு அப்படின்னு சொல்லி நஷ்ட ஈடு கேட்டுட்டு இருக்காங்க இல்லையா. இப்ப இளமதி என்ன செய்யறதுன்னே தெரியாம நஷ்ட ஈடும் கொடுத்துட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன, நம்ம நினைச்ச மாதிரியே இவங்க சூப்பரா நடிச்சு இளமதிய சிக்கல்ல மாட்டி விட்டுட்டாங்க. இதுக்கப்புறம் சண்முகம் போய் வட்டி பணத்தை கேட்டு பிரச்சனை பண்ண போறாரு அப்படின்னு ரொம்ப ஆசையா ரிஷி இருக்கிறாப்புல. அது மட்டும் இல்ல, செட் பண்ண ஆட்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குடோன்ல கொண்டு வந்து வச்சு இங்கேயே நீங்க இருங்க அப்படின்னு சொல்லி செஞ்ச வேலைக்கு பணமும் ரிஷி கொடுத்துட்டாப்புல. இப்ப இந்த சிக்கல்ல இருந்து பரம எப்படி காப்பாத்துறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்படியோ இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஆட்கள்லாம் எங்க அடைச்சி வச்சிருக்காங்களோ அந்த இடத்துக்கு சாப்பாடு கொடுக்கிற மாதிரி முகமுடியெல்லாம் போட்டுக்கிட்டு ஃபுட் டெலிவரியில இருந்து வந்திருக்கோம், சண்முகம் தான் அனுப்பி வச்சாரு அப்படின்னு சொன்ன உடனே அவங்களும் ஷட்டரை ஓபன் பண்றாங்க. ஓப்பன் பண்ண உடனே அப்புறம் என்ன, சும்மா சாத்துன்னு சாத்தி என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சு அழைச்சிக்கிட்டு வந்து நம்ம இளமதி கிட்ட எல்லாத்தையும் சொல்லி இவங்க கிட்ட இருந்து இளமதி கிட்ட இருந்து நஷ்ட ஈடு வாங்கினதையும் வாங்கி மறுபடியும் இளமதி கிட்டயே கொடுத்துட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன, நம்ம சண்முகம் வட்டி காசை கேட்டு வரும்போது இளமதி அந்த காசை கொடுத்துருவாங்க. ஸோ ரிஷி நினைச்சது நடக்காம போயிடும். இதுக்கப்புறம் நம்ம இளமதி பரமனை புரிஞ்சுக்குவாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்கமிங்ல இன்னும் என்னென்னலாம் நடக்க போகுதுன்னு.